எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க குணாண்ணா. சுரேஷ் அண்ணா மீண்டும் வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர். என்ன சீதா தங்கச்சி என்ன சாப்பிட்டம்மான்னு கேட்குறாங்க சாப்ஜி ப்ரோ. குணா நான் நலம், நீங்கள் நலமாக சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சீதா சிஸ்டர். சாப்பிட்டீங்களா சீதாம்மான்னு கேட்குறாங்க சுரேஷ் ப்ரோ. இட்லி கார சட்னின்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர். பாட்டு தான் வரலை, எழுதி விடுறதையாச்சும் ஆமாம் சரியா படிங்க. ஓகே ஓகே குணாண்ணா. என்ன சாப்பிட்டீங்க சீதாம்மான்னு சொல்கிறாங்க சுரேஷ் ப்ரோ. சுரேஷ் அண்ணா சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிட்டாச்சின்னு கேட்குறாங்க. நலம்பா சீதான்னு சொல்கிறாங்க குணாண்ணா. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரில் திருவிழா நடக்கும்போது ஊரில் பொது டிவியா பொதுவாக டிவி டேக் போடுவாங்க. அப்படியா, ஓகே ஓகே. ரஜினிகாந்த் சார் கேப்டன் சார் படங்கள் தான் அதிகம் போடுவாங்க. எவ்வளோ தான் ஆமாம் அதிகம் போடுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குமாக்கா. ஆமாம் ஆமாப்பா, டிவி இல்லாத காலத்துலலாம் அப்படி தான். அப்போல்லாம் எப்பயாவது புதுசாக படம் போடும்போது ரொம்ப ஆர்வமாக திருவிழா மாதிரி போய் கூட்டம் சேர்ந்து உட்காந்து பார்ப்பாங்க. டைமுக்கு ரெஸ்ட் எடுங்கள் சீதாம்மான்னு சொல்கிறாங்க சுரேஷ் ப்ரோ. ஓகே சுரேஷ் அண்ணான்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர். ஓகே, நம்மளும் லைவை முடிச்சுக்கலாமா? லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளைக்கு விடிகிற பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுது அமையட்டும். ஓகே, பாய் பாய். எஸ் தம்பி, டிவி டேக் நான் பார்த்துருக்கேன் பாங்கிறாங்க. எஸ்பா, டிவி டேக் நான் பார்த்துருக்கேன். பெரிய கேஸ்லையா? பெரிய கேசட்லையா? ஓகே ஓகே. வைகை ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் நீந்தி போய் அக்கறையில் போய் படம் பார்ப்போம். அது ஒரு காலம். ஆமாம் ஆமாண்ணா, டிவி இல்லாத காலத்தில் அதெல்லாம் அதிசயமாக இருக்கும்ல. எங்கே படம்னாலும் போயிடுவாங்க பார்க்க. பாய் 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 முருகண்ணா. கிராமத்து தெருவில் படம் போடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுவாங்க, படம் பார்க்க விட மாட்டாங்களா? சரி சரிண்ணா. மாமா பாய் சொல்கிறாங்க முருகண்ணா. போய் வா நதி அழகே ஒரு பூச்சூடி நாள் பார்த்து வா. மாமா பாட்டாது பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க. சரி ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறாங்க குமாரண்ணா. எஸ் அக்கா, டிவி இல்லாத காலம் அல்ல. ஆமாம், மொபைல் இல்லாத காலம் அக்கா அது. ஆமாம் ஆமாம், டிவி ரொம்ப ரேர் தானே. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது. எங்கேயாவது தேட்ரு தரை கட்டி படம் போடுறாங்கன்னா எல்லோரும் ஓடிடுவாங்க. டிவி எல்லார் வீட்லேயும் இருக்காதுல்ல. அப்போ அதிசயமாக இருக்கும்ல. எங்கேயாவது படம் போட்டால் ஓடி போயிடுவாங்க. அதுக்கு தான் சொல்லி. மாமா பாயின்னு சொல்கிறாங்க. குமார் ப்ரோ பாயின்னு சொல்கிறாங்க. குணாண்ணா பாய் பாய் குணாண்ணா. கோகுல் ப்ரோ பாயின்னு சொல்கிறாங்க. மாமா கீதாம்மா அனைவருக்கும் சென்று வருகிறேன். பாய் பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். ஓகே ஓகே சாப்ஜி ப்ரோ. சேகர் ப்ரோ ஓகே பாயின்னு சொல்கிறாங்க. குமார் அண்ணா. சாப்ஜி ப்ரோ பாயின்னு சொல்கிறாங்க. குமார் தம்பி பாயின்னு சொல்கிறாங்க. முருகண்ணா பாய் மாமான்னு சொல்கிறாங்க. கோகுல் தம்பி. முருகன் ப்ரோ ஓகே பாயின்னு சொல்கிறாங்க. குமார் அண்ணா. குமார் ப்ரோ பாய் சொல்கிறாங்க. மாமா. எஸ் சுரேஷ் அண்ணா, அதெல்லாம் மறுபடியும் கிடைக்குமாண்ணா? அதெல்லாம் கிடைக்காது. புதுசு புதுசாக காலம் மாற மாற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப வராது. அதெல்லாம் ஒரு காலம். லைவ் வந்திருந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகண்ணா. குணா ப்ரோ பாயின்னு சொல்கிறாங்க. மாமா. எங்கே எல்லோரும்
போயிட்டாங்களா? ஓ